4 பேருக்கு முன்னால நின்று பேசணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா பயந்து பதட்டம் ஆயிடுறவங்க சிலர். சிலருக்கு எக்ஸாம்னா பதட்டம். ஒரு சிலர் ஒரு இடத்துக்கு கரெக்டாக டைமுக்கு போகணும்னா கூட பதட்டம் ஆயிடுவாங்க. பயம்ன்ற உணர்ச்சி தான் பதட்டத்துக்கு காரணம். ஒரு சிலர் ஈஸியாக அசால்ட்டாக செய்கிற காரியம் வேறு சிலருக்கு பதட்டம் அடைய வைக்கிற விஷயமா இருக்கலாம். அது சின்ன விஷயமாவும் இருக்கலாம், வாழ்க்கையை புரட்டி போட்டு பெரிய காரியமாகவும் இருக்கலாம். அதன் வழியாக கடந்து போகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். உங்களை பதற பண்ணுகிற காரியத்துக்கு நபருக்கு நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார், பதிலளிப்பார், உங்களை பாதுகாப்பார், ரட்சிப்பார். நீங்க பார்த்து பயப்படுகிற பதறுகிற விஷயம் மற்றவங்க பார்வையில கேள்விக்குரியதா இருக்கலாம். ஆனா இயேசு உங்களை புரிஞ்சுக்குவாரு, பதற்றத்தை மேற்கொள்ள உதவி செய்வார், பலரை உற்சாகப்படுத்துகிற ஒரு நபராகவும் உங்களை மாற்றி பயன்படுத்துவார்.